இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம் தெரியுமா? என்ன வீடியோ? எப்பயும் போல ட்ரைலர் ரியாக்ஷன் வீடியோ. ஆமா, ஆனா யாருதுன்னு தெரியுமா? யாருதுன்னு தெரியும். ஹிப்ஹாப் தமிழாவோட கடைசி உலக போர். ஆமா, அவரோட 8வது ஃபிலிம் இது. ஆக்சுவலா லீடா கடைசி உலக போர் ட்ரைலர் வந்திருக்கு. ஆக்சுவலா வந்து 21 அவரோட கான்செப்டா 21 அவரோட சென்னையில அவரோட ரிட்டர்ன் டு தி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நடக்குது. அதுக்கு முன்னாடி நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 20ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர்ல நிறைய படம் ரிலீஸ் ஆகுது புள்ளியே. வரிசையா எல்லாம் செப்டம்பரே குறி வச்சு வராங்க. சரி, ஓகே. இப்போ வீடியோல போவோமா? போவோம். சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிபப்ளிக் பார்ப்பதற்கு அவர்தானே செஸ்ல கிங்கோட குயினுக்கு தான் பவர் அதிகம். என்னோட அடுத்த கிங் ஒரு குயின். ஆனா இந்த கிங் குயின் இதெல்லாம் எப்போ எங்க நகரணுங்கிறத ஆர்டரவன் தான் முடிவு பண்ணணும். எல்லாம் என் பிளான் படி கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பதான் குறுக்க வந்தான் அந்த தமிழ். அவன் அவ்வளவுதான். அவன் இறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு நீ கடந்து போய்தான். என்னை தேடி தமிழ் கண்டிப்பா வருவான். இப்போ ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியா இருக்கணும் கொடுப்பியா? கம்மியா இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கணும் தானே கொடுக்கணும். நாட்டுல கம்மியா இருக்கிறது யாரு? பணக்காரன் மட்டும் தானே. அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். காமராஜர் காப்பகத்தில் வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜன்னலை திறந்து உங்க அப்பா செத்துட்டாருன்னு மட்டும் சொல்லி பாரு. இங்க இருக்கிற மொத்த கும்பலும் போய் எதிர்கட்சியில் சேர்ந்துருவானுங்க. நம்ம சரண்டர் ஆகக்கூடாது சார். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல போராட நான் ரெடியா இருக்கேன் சார். எங்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி அண்ணா சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் செய்தி என்ன ஸ்டேடியம்ல பார்த்தா சொல்லுவாங்க. அந்த நேர்வை ஏரியா ஜி முடிச்சு விட்டேன். எங்க ஸ்டேடியம் முடிச்சு விட்டுட்டு ட்ரைலர் பார்த்தா இது வரைக்கும் ஹிப்ஹாப் தமிழா பண்ணாத படத்துல ஒரு படம். பண்ணாத ஜானரா வந்து ஒரு மாதிரி இவ்வளோ ஆக்ஷனும் நிறைய இருக்கு, விஷுவலாவும் செமையா எடுத்திருக்காங்க, டெக்னிக்ஸாவும் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு காமெடியா தான் வேணும். காமெடியா தான் வேணும்னா ஆக்சுவலா இதோட கதை வந்து எப்படி வருதுன்னா 2028 நடக்கிற மாதிரி. ஓகே, நியர் ஃபியூச்சர்ல இன்னொரு 4 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி வருது. இந்த யுனைடெட் நேஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இவனோட வேலை இல்லைன்னா வார் வராமல் தடுக்கணும். ஆல்ரெடி 2 வார் முடிஞ்சிருச்சு. 1945 வந்து இந்த யூஎன் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒரு மெம்பர் தான். கிட்டத்தட்ட 51 மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க. இந்தியாவும் ஒரு மெம்பர் தான். இப்போது அவனுங்களோட பிரின்சிபல்ஸில் வந்து சைனா வந்து ஏதோ ஒன்று மாற்றுறான். அதுக்கு வந்து இந்தியா வந்து ஒத்துப்போல. அவன் எக்கனாமிக் சாங்ஷன் சொல்லிட்டு ஒன்று விட்றான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு பயோவார் மாதிரி 7ஆம் வரையில் வந்துச்சா, அந்த மாதிரி எக்கனாமிக் சாங்ஷன்னா ஏதாவது டாக்ஸ் இம்போஸ் பண்றதாகட்டும் இல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இப்போ ஆக்சுவலா ரீசெண்டா ரியலாவே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல சைனாக்கும் நமக்கும். ஆமா, ஓகே, மேபி அதுல இருந்து கூட இன்ஸ்பயர் ஆகி கூட இது பண்ணலாம். அது வந்து அந்த இடத்த வச்சு நடந்தது இல்லையா? இடத்த வச்சது நடந்துச்சு. அது மூலியமா நிறைய ஃபினான்ஸாவும் நம்ம லைக் நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிச்சோம். அவங்களும் நம்மள இது பண்ண ஆரம்பிச்சாங்க. இது பண்ணணுமா, இது பண்ணிடுவோமாடா. அதாவது இது பண்றது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலைங்க. அது பண்றதுனாலயே வந்து இது பண்ண முடியும். நீ ஒரு நாள் இது அதுன்னு வச்சுக்கிறாரு. முழுக்க நட்டி தான் வந்து வில்லனிசம் பண்ணியிருக்காரு. தலைவன் இறங்கினாலே கிங் மேக்கர் போல அவருதான் ஜி. அது என்னன்னு தெரியல ஜி. நட்டி எந்த கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டர் அப்படியே ஓன் பண்ணி இந்த கேரக்டர்ல நடிச்சா நான் தான். இதுல நீ எவன் வேற யாரையுமே இமேஜினேஷன் அந்த ஒரு டைலாக். இப்போ ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியா இருக்கணும் கொடுப்பியா? கம்மியா இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கணும் தானே கொடுக்கணும். நாட்டுல கம்மியா இருக்கிறது யாரு? பணக்காரன் மட்டும் தானே. அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். லாஜிக் இது. அதாவது மைக்கே சொருவாம இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். அவ்வளவுதான், போங்க முடிச்சு விட்டீங்க. போ. காஸ்டிங்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஜி. நாசரும் இருக்காரு, நாசர் சார் இருக்காரு, அநேகா இருக்காங்க. அவங்க தானே இதுல வந்தவங்க. அவங்க தான் அதுல வந்தவங்க. எதுல வந்தவங்க சொல்லு. அதனாலதான் அதுல வந்தவங்க சொல்றேன். மறுபடியும் எதுல வந்தவங்க? அதாவது இதுதான் அது வந்தவங்க தான் சாவுங்க. எதுல ஜி அந்த படம் பாத்திருக்கியா இல்லையா? எந்த படம்? ஹிப்ஹாப் தமிழா படம். ஹிப்ஹாப் தமிழா படம் தான். எல்லா படத்துல நடிச்சவங்க இந்த படத்துல நடிச்சது. சரி, படம் பேர் சொல்லு.
போலோ. படம் பேர் போலோ. நட்பே துணைஜி. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த ட்ரைலரோட ரியாக்ஷன். எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா இந்த ரோல்ல ஹிப்ஹாப் தமிழ்ல யாருமே இமேஜின் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ நீங்களும் ட்ரைலர் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் 20th ரிலீஸ் ஆகுதா? செப்டம்பர் 20th ரிலீஸ் ஆகுது. மறக்காம தியேட்டர்ல போய் பார்த்துட்டு படத்தை விட நான் வந்து 21 அன்னைக்கு போற கான்செப்ட்டுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டட். நாங்க போறோம். நீங்க யாராவது கான்செப்ட் வந்தீங்கன்னா அங்க மீட் பண்ண முடியாது. இருக்கிறதே 94 பேர் சப்ஸ்கிரைபர். தமிழ்ல இருப்போம். ஓகே பாப்போம் மக்களே. போயிட்டு வரலாம். பாய்.